guys, ஆனால் உண்மையிலேயே என் லைஃப்பில் நான் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெக்கிங் கொண்டரங்கி. நண்பர்களே, இதோ இப்போ தெரியுது பிரம்மாண்டத்தின் உச்சம். அங்கே போகணும், அந்த மலை உச்சிக்கு போகணும். தாத்தா நீங்கள் தானே அது? ஆடாடாடாடாடாடாடா, வாங்க வாங்க வாங்க. நான் ஐயா தான் சொன்னேன், நம்ம தாண்டி வந்த எல்லா கம்பி பாதையும் ஐயா தான் போட்டிருக்காப்புல. ரீசெண்டாக கொண்டரங்கி மலை வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஒன்று போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நானு, அது நீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3800 அடி உயரத்தில் இருக்கிற சிவனை தேடி இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களை கொண்டரங்கி மலையோட உச்சிக்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்படியே வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்றா போகலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொண்டரங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான மலைங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து ஒரு 3800 அடி உயரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். தெரிகிறதா? இதோ நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட இந்த சாகச பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கீரனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கொண்டரங்கி மலை இருக்குது. திண்டுக்கல்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வரும் போல் நீங்கள் இந்த மலைக்கு வர மாதிரினா பஸ்ஸிலலாம் வரீங்க அப்படின்னா அது மட்டும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவாக கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்தது பைக்கில். அதுவும் இல்லாமல் மலையோட அடிவாரத்தில் கடைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் வர்ற வழியில் உங்களுக்கு தேவைப்படுற வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. அது போக லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக டாய்லெட் வசதியெல்லாம் இருந்துச்சு. தனியாக தங்கும் விடுதின்னு வேறு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் ஏன்னு தெரில. இந்த பௌர்ணமி, அமாவாசை, சித்ரா பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம போன டைம் வீக்கெண்டாக வேற போயிருச்சா, கூட்டம் ஏதாவது வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிரமமாயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இருக்கிற கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்றபடி நீங்கள் லேடிஸோட எல்லாம் வரீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களுக்கு பக்கா சேஃப்டி. நீங்கள் நல்லபடியாக மலை ஏறி சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக கீழே இறங்கிக்கலாம். நண்பர்களே, நான் பார்த்தீங்களா பட்டையெல்லாம் போட்டு பக்தி பலமாகிட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற எனக்கு அப்படியே அந்த வெள்ளிங்கிரியோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து போகுது. தெரிஞ்ச லாஸ்ட் இயரில் வெள்ளிங்கிரியே ஒரு 3 டைம் ஏறி இறங்கியாச்சு. பட் நம்ம சேனலில் நீங்கள் ஒரே வீடியோ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃபுட் இல்லை, எம்டி ஸ்டொமக்கு, தேவைப்படுற ஸ்நாக்ஸ் மட்டும் அப்படியே பேக்கில் வாங்கி லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த சைடில் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கம்பி, இது இப்போதைக்கு இது அருமை தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தெரியும் இந்த கம்பி இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்னு. நண்பர்களே, இதோ இப்போ தெரியுது பிரம்மாண்டத்தின் உச்சம். இதோ தெரிகிறதா? ஆமாம், இன்னும் நம்ம வந்தால் அங்கே போகணும், அந்த மலை உச்சிக்கு போகணும். எனிவே ட்ரக்கிங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் பெருசாக கூட்டம் இல்லைங்க. வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், பெருசாக கூட்டம் இல்லை. ஆக்சுவலி இது வந்து வீக்கெண்டு. ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காருங்க நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இறங்கி போயிருக்காங்க. அவ்வளோதான், பெருசாக கூட்டம் இல்லை. ஆனால் இடம் நல்லா இருக்குங்க. கைஸ், இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 3828 நினைக்கிறேன். ஐம் நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஆனால் 3800 அது வேணால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். சன்ரைஸ் ஆனாப்புல அவரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேகங்களுக்கு நடுவில் மறைய ஆரம்பிச்சிட்டாப்புல. மேலே தெரியுதா? அப்படியே வானமெல்லாம் இருட்டுக்கட்ட ஆரம்பிக்குது. இப்போ மட்டும் ஒரு மழை வேஞ்சுது, சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுடா. நாங்கள் வரும்போது என்ன நினச்சோன்னா, சரி இந்த பூஜை பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம், கீழே கடைங்க இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கீழே பெருசாக கடைங்க இல்லை. இந்த பௌர்ணமி, அப்புறம் அமாவாசை, இந்த சித்ரா பௌர்ணமி இந்த சமயங்களில் தான் இருக்கும் போல். ஆனால் போனாங்க 2-3 பேர் மேலே ஏறி போகிறவங்க கீழே இது கையில் மளிகை ஜாமாச்சு பூஜை ஜாமானம் மேலே வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் வெறுங்கையை வீசிட்டு, நாங்கள் எங்களுக்கு மட்டும் தெளிவாக சாப்பாடு வாங்கிட்டு வெறுங்கையை வீசிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் எனிவே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நல்ல விஷயம். இன்றைக்கி ஏதோ அவர் மூலமாக என்னையும்
என் மூலமாக இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் இந்த கொண்டரங்கி மலைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு எழுதியிருக்கு போல். நல்லா இருக்குது. கீழே ஒரு மாதிரி படிக்கட்டு ஆரம்பிச்சது, அப்புறம் ஒரு மாதிரி கரடு முரடான பாதை, மீண்டும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதை. நல்லா இருக்குது. பின்னாடி பாருங்களேன், அங்கிட்டலாம் நிறைய மலைத்தொடர்களெல்லாம் இருக்குது. மேலே போய் நின்று பார்த்தோம்னா நல்லா பிரம்மாண்டமாக தெரியும் போல், சங்கர் படம் மாதிரி. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், மழை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மேகமூட்டமாக இருக்குது, மேகமெல்லாம் கற்கள் போடுதுன்னு. இந்தோ சுள்ளுயிர்னு மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாப்புல, மனசாட்சியே இல்லாமல். இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல நம்ம தேடு. அதோ அங்கேருந்து வர கம்பியை அப்படியே கொண்டு வந்து வளைச்சி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து வர கம்பியை அப்படியே இதில் விட்டு வளைச்சி ஒரு நாட் போட்டிருக்காங்க. இரு துருவங்களை இணைக்கும் பாலம். ஆனால் கம்பி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிலமை ரொம்ப மோசம் ஆயிருங்க. நான் பார்த்துருக்கேன், ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அந்த ஐயா தான் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம்ல அந்த கம்பியெல்லாம், நம்ம இந்த கடந்து வந்த பாதைகள் அத்தனையிலையும் இந்த கம்பி பாதையை போட்டு வச்சது ஐயன் தான். நான் ஆக்சுவலி பார்க்கல, ஒரு வேளை அவர் மேலே போய் பார்க்குறனோ இல்லை கீழே இறங்கும்போது பார்க்க போகிறனோ. நிறைய வீடியோஸில் தான் அவரை பார்த்துருக்கேன், இப்போ வரைக்கும் நான் அவர் நேரில் பார்த்ததில்லை. எனக்கு ஒரு கற்பனை, மலை ஏறும்போது ஒரு வேளை வந்தாருன்னா அவர் கூட நம்மளும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே மலை ஏறலாம், இந்த எப்படி கம்பியெல்லாம் போட்டார் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஏறலாம் அப்படின்ட்டு. டே பார்த்து வாடா, கம்பி பிடி பாதையெல்லாம் பருவதமலையில் பார்த்து. ஆமாங்க சொன்ன மாதிரி இதை நாங்கள் இந்த கம்பி பிடிச்சி ஏறுறது பருவதமலையில் பார்த்தது லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம். வழி எப்படிறா ஆத்தி, வழி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பிரியுது. இதோ இந்த இடத்துல ரெண்டு வழி பிரியுது, இங்கே ஒரு வழி இங்கே ஒரு வழி. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 அண்ணனுங்க போனாங்க, அவங்க இந்த வழியில் போயிட்டாங்க. நம்ம இந்த வழியில் போவோம். இந்த வாய் தாத்தா நீங்கள் தானே அது? ஆடாடாடாடாடாடாடா, வாங்க வாங்க வாங்க. நான் இப்போதான் பேசிட்டு வந்தேன் உங்களை பற்றி. நான் சொன்னேன்ல, இந்த இவர் தான். அத்தாடி அத்தா, நல்லா இருக்கீங்களா? அப்பாடி அப்பா அமைச்சி வாங்க. அப்பாடா, நான் இப்போதான் தாத்தா சொல்லிட்டு வந்தேன், ஒருவேளை நீங்கள் மேலே காலையில் சீக்கிரமாக போயிருப்பீங்க, இல்லைன்னா இறங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். நான் ஐயா தான் சொன்னேன், நம்ம தாண்டி வந்த எல்லா கம்பி பாதையும் ஐயா தான் போட்டிருக்காப்புல. இது நானு, அது நீங்க. ஆமா ஆமா, நான் லாஸ்டா பார்த்தப்போ உங்களுக்கு 82 வயசு, நீங்க இப்போ உங்களுக்கு 85. ஆமா வாங்க, வாங்க அப்படி மெதுவாக போவோம். வாங்க. மேலே வெள்ளையாடு போயிட்டு இருக்கேங்க, பயிற்சி மலைக்கு வந்துட்டேன். ஓகே, ஒரு 4 நாள் அடிச்சாகணும். சித்ரா பௌர்ணமி வருதுங்க. ஓகே ஓகே. அப்புறமா இருக்க கம்பி ஓட்டுற வேலையும் இருக்குது, போடணும். இது மேலே இது சொன்னாமுங்களா? அது ஆமாங்க. வர்றீங்களா? அது வரையில வாங்க, நான் எடுத்துட்டு வரேன், கொடுங்க. இதுலேருந்து கொடுங்க. அப்பாடி வாங்க. அப்பாடி, உங்களுக்கு சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும். உங்கள் புண்ணியத்தில் நானும் கொஞ்சம் சுமந்துக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, தாத்தாவோட புண்ணியத்தில் நம்ம பாதி வாங்கியாச்சு, நம்ம அதை ஷேர் பண்ணிக்குவோம். அப்பாடி, நான் இப்போ தாங்க வரும்போது தாங்க சொல்லிட்டு வந்தேன், அவர் எப்படியாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிடாதான்ட்டு. பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்காப்புல, நமக்கு தெரியல. நான் எதார்த்தமாக என்னடா 2 அண்ணனுங்க மாறி போயிட்டாங்களே, பின்னாடி ஒரு வயசானவர் மெதுவாக ஏறி வராருன்னு பார்த்தா நம்ம தாத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. தாத்தாவுக்கு 85 வயசு நண்பர்களே. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய குடுப்பணம் வேணும் தெரியுமா? நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்கிற வரைக்கும் நிறைய காசு பணமெல்லாம் சேர்த்து வச்சு நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய விஷயம்னு. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்மளோட உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் பெரிய விஷயமே. அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா அடி அப்பா மச்சி வாங்க. நீங்களா? நான் இது நானு, அது நீங்க. ஆமாம், நிறைய விஷயம் நான் அந்த தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே வந்த நண்பர்களே. ஆனால் அங்கே அடித்த காத்தோட சத்தத்தில் எதுவுமே கேட்கல. அதுவும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸில் தான் இவரை பார்த்துருக்கேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை நேரில் பார்க்குறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவரோட வயசுக்கு இவரால் என்ன முடியுமோ அந்த பங்களிப்பு இந்த மலைக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற எல்லா படிக்கட்டுகளுக்கும் சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. என்ன காரணம்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல சித்ரா பௌர்ணமி வந்துடும், அப்போ பக்தர்களோட வரத்தும் இங்கே அதிகமாயிரும். அதனால இங்கே வர்ற ஜனங்க பாதை மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுதான் கரெக்டான வழின்னு இந்த மலையில் இருக்க எல்லா படிக்கட்டுகளுக்கும் சுண்ணாம்பு அடிச்சு அவரால் அவரோட பங்களிப்புக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
தாத்தா அங்கே வந்துக்கிட்டு இருக்காப்புல. மேலே ஏதோ வெள்ளை அடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்காமா நண்பர்களே. அதனால் நம்ம ஐயன் பார்த்தீங்கன்னா மூட்டையில் சுண்ணாம்பு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி நான் அவர்கிட்ட கேட்டேன், டெய்லி ஏறுவீங்களா தாத்தான்னு. இல்லை, எப்போயாவது வேலை இருந்தால் மட்டும் ஏறுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வர நேரம் அவருக்கு வேலை இருந்திருக்குது, நம்ம அவரை பார்க்கணுன்னு எழுதி இருந்திருக்கு. ஆமாம், இப்போ நம்ம யார் அதிர்ஷ்டசாலிகள். எனக்கு இதுக்கு மேலே போய் சாமியை பார்த்து கும்பிட்டு அதில் கிடைக்கிற புண்ணியமே எனக்கு வேண்டாம். எனக்கு இவர் பார்த்து புண்ணியமே போதும். பெருசாக எனக்கு இதில் ஈடுபாடோ நம்பிக்கையோ அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு சில விஷயம்லாம் நம்மளை மீறி நடக்கிறப்ப நம்மளே அறியாமல் நம்பிக்கை வந்துடும், நம்ப ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனதுக்கப்புறமா எங்கள் ரைட் சைடில் ஒரு சின்ன குகை ஒன்று வந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்த சுண்ணாம்பு மூட்டையை தாத்தா வைக்க சொன்னாப்புல. நாங்களும் அங்கேயே வச்சுட்டோம். இங்கே வச்சாச்சு. மிஷின் சக்ஸஸ். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சியில் இருக்கிற கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அலௌட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் பெருசாக வருத்தம் இல்லை. இந்த கோவிலில் இருக்கிற சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நான் பர்வதமலையில் பார்த்தது, அதுக்கப்புறமா இங்கே பார்க்குறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சிவன் நண்பர்களே. நீங்கள் மனசில் என்ன வேண்டி இங்கே வரீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது இங்கே அடிக்கடி வந்து போகிற மக்களோட ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கட்டாயம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ன்றது இந்த மலைக்கு வர்றவங்களோட ஒரு நம்பிக்கை. உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்டு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த சிவன் மனசு வச்சாதான் சிவன் கோவில்களுக்கெல்லாம் போக முடியும், இந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. நம்ம நினச்சி போனோம்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது என்னமோ தெரியல, இப்போல்லாம் அடிக்கடி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் வாங்க, நீங்கள் ஒரு டைம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை என்னதான் எடுத்து நம்ம சொன்னாலும் அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவம், கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். வந்து விட்ட நண்பர்களை நாங்கள் நீங்களே வச்சுக்கோங்க. டமால் ஓகே, சாமி பாட்டு வந்துடுறேன். இங்கே வர்றவங்க மோஸ்ட்லி யாருமே கீழே இருந்து சாமி பார்க்குறது இல்லையாம்மா. பூசாரி அண்ணன் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாப்புல. அதனால் மேற்கொண்டு இதுக்கப்புறம் இங்கே வர்றவங்க யார் வந்தாலும் சரி, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. ஆக்சுவலி அவர் தான் மல்லிகார்ஜுனேஸ்வரர், அவரோட மலை தான் இது. நீங்கள் வர்றவங்க அங்கே கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிட்டு கீழே வாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். தென் அது போக கொண்டு வர பாலிதீன்லாம் நம்ம எங்கேயும் தூக்கி தூர போடாமல் கொண்டு வர பேக்கில் பாக்கெட்டில் போட்டு கீழே எடுத்துகிட்டு போவோம். இது வந்து நம்மளால் வீடியோவில் கன்வே பண்ண தான் முடியும். பட் மேலே வர்றவங்களுக்கு தான் அதெல்லாம் உள்ளே ஓடணும். நம்ம இதை பண்ணக்கூடாது, இது தப்புன்னு சொல்லிட்டு. பட் ஓகே, நம்மளோட பங்குக்கு நம்ம சொல்லிட்டோம். மேலே வர்றவங்க அதை தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. இன்னொரு 200-300 வருஷம் சேர்த்து இந்த மலையெல்லாம் உயிர் வாழும், அவ்வளோதான். அப்படியே கோயிலில் சாமி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம்னா மேலே ஏதோ வியூ பாயிண்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே வியூ பாயிண்ட்டு, அதை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம மொல்லமாக கீழே இறங்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த ஜேர்னி. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தது தான் கோவில். ஆனால் இங்கிருந்து ஒரு 200-300 அடி மேலே ஏறி போனால் தான் மலையோட உச்சி வரும். போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க. அப்படி நாங்கள் போகும்போது தான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக டெய்லியும் குறிப்பிட்ட டைமில் மல்டி டைம் இந்த மலை ஏறி இறங்குற பிரதர் ஒருத்தரை மீட் பண்ணோம். மிஸ்டர் கரிகால சோழன் 294. இதுதான் இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அதாவது 2 மணி நேரத்தில் இந்த மலையை 4 முறை மேலே ஏறி கீழே
இறங்கிடுவார். நாங்கள் போன டைமில் கூட பார்த்தீங்கன்னா 547வது முறை இந்த மலை ஏறி இறங்கிட்டு இருந்தாப்புல. நமக்கு ஒரு முறை ஏறி இறங்குறதுக்கே உள்ள இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்மளால பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 4 முறை மேலே ஏறி கீழே இறங்கிக்கிட்டு இருக்காப்புல. அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ் நண்பர்களே, கண்டிப்பாக இவருக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில் சீக்கிரமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. பாத்துடா, இது கள்ளி செடிடா, டொம்முன்னு மண்டையிலே போட்டுற போகுது. அடிச்சா கூட பரவாயில்ல, முள்ளு இறங்கிற போகுதுடா. அப்படி நண்பர்களே, இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிலி பிடிச்ச ஒரு இடத்துல ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்பாடி இதோ அந்த டாப்பில் இதோ இங்கே பாருங்கள், அந்த இடம். இந்த இடத்துல நம்ம சங்கிலி பிடிச்சி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தம்பி ஆகாயத்துக்கு அனுப்பிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம போவோம். போங்க. சிம்பிளாக ஏற வேண்டிய இடத்துல சில்மிசம் பண்ணி ஏறலாம், அவ்வளோதான். வந்து விட்டோம். அப்படியே பாருங்கள், செல்வோம். நண்பர்களே, வந்து விட்டோம் மலை உச்சிக்கு. இன்னும் ஒரு 20 அடி தூரங்களே உள்ளன. அப்பா, ஆமாம், டைட்டானிக் போஸ்ட் தான் சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்காது. பார்த்தனும். ஆமாம், ஆமாடி, வந்து விட்டோம் நண்பர்களே, வந்து விட்டோம். காத்து தள்ளுதா இல்லை நான் ஆடுறேன்னா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொண்டரங்கி மலையோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா 3825 அடி உயரம், கிட்டத்தட்ட 4000 அடி உயரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலையோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் ஜனங்க வேறு மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ஹிஸ்ட்ரிஸாக இருக்கும். பட் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாண்டவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க இந்த மலையில் கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ரிலேட்டடாக மலையோட அடிவாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்கள் மலை ஏறும்போது பார்த்துருப்பீங்க. அது போக இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி காலகட்டத்தில் சின்ன சின்ன பாகங்களாக செதறி கிடந்த நம்ம தமிழ்நாட்டை ஒன்று சேர்க்கறதுக்காக ட்ரையாங்கிள் ரிசர்ச்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு 3 மலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம இருக்கிற இந்த கொண்டரங்கி மலையும் ஒன்று. மிச்சம் இருக்க 2 மலைத்தொடர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடைக்கானல் மலைத்தொடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி மலைத்தொடர். இது எல்லாமே நான் இன்டர்நெட்டில் தான் படித்தேன். இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கணும்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு, ட்ரையாங்கிள் ரிசர்ச்சு, தென் இந்த சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. அதனால நம்ம இதோட முடிச்சிருவோம். காண கிடைக்காத அரிய காட்சி, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிருவோம். இதுக்கு மேலே காட்டுறதுக்கு எங்கிட்ட எந்த ஃபுட்டேஜும் இல்லை. ஸோ சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் உங்களை அந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you. நண்பர்களே, மலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒரு 3/4 மலை கீழே இறங்கிட்டோம். வெயில் போட்டு அடித்து மண்டையை புழக்கு பார்த்துக்கிடுங்க. எங்கடா அந்த மலை? இந்த பின்னாடி இருக்காப்புல தெரியுதா? ஆமாம், அவ்வளோதான். காலெல்லாம் கொதிக்குதுங்க ஒரு மாதிரி. எங்கேயாவது உட்காந்து வரலான்னு பார்த்தாலும் பெருசாக நல்லா இல்லை. உட்காந்தோம்னா உட்காந்துடலான்னு தோணுது, இல்லை தூங்கிடலான்னு தோணுது. ஆமாம், அதனால் ஐயோ கடன்னு விடுன்னு கீழே இறங்கி ஓடிடுவோம். இந்த வீடியோவை இதோடு முடித்து விடுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், see you. எப்பா, ஏம்மா.